வணக்கம் உறவுகளே, மற்றொரு நெருடல்கள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று எங்களுடைய சமூக சூழலை வைத்து பார்க்கின்ற போது இன்று மனிதநேயம் இருக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. இது ஒருபுறம் இருக்க, எங்களுடைய சமூகத்திலே பலர் எங்களுக்கு அருகிலே நடக்கின்ற வன்முறைகள், துயரங்கள், துன்பங்களை கண்டும் காணாமல் விட்டுவிடுகிறார்கள். ஆனால் எங்கோ ஒரு மூலையில் நடக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அதிகமாக கவலைப்படுவதும் கருத்துக்களை வெளியிடுவதும் இன்று சாதாரண ஒரு நிகழ்வுகளாக மாறிவிட்டது. எடுத்துக்காட்டாக, தாயகத்திலே இறுதிப் போர் நடைபெற்ற காலப்பகுதியிலே ஏராளமான உயிர்கள் அங்கு காவு கொள்ளப்பட்டது. எத்தனையோ சிறார்கள், குழந்தைகள், பெண்கள் என பல அப்பாவி பொதுமக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். அப்போது மௌனமாக இருந்த பல அமைப்புகள் மியான்மரிலும் சிரியாவிலும் அகதிகள் இடம்பெறுகின்ற போது, அங்கு மக்கள் கொன்றொழிக்கப்படுகின்ற போது போராட்டம் நடத்தியவர்களும் எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றார்கள். சரி உறவுகளே, நாங்கள் இந்த வாரத்தினுடைய புகைப்படங்களை பார்த்துவிடலாம். உறவுகளே, நாங்கள் இப்பொழுது பார்த்த புகைப்படங்கள் ஸ்ரீலங்காவுடைய சிறைகளில் வாடுகின்ற எங்களுடைய உறவுகளினுடைய புகைப்படங்கள் அல்ல. இவை நாங்கள் தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தாய் தமிழகத்தில், குறிப்பாக தமிழ்நாடு திருச்சியில் இருக்கின்ற சிறப்பு முகாமிலே வாடுகின்ற ஈழத்தமிழ் உறவுகள். இவர்கள் ஏன் அங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்கள் அங்கு என்னென்ன சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த வார நெருடலில் சிறிது அலசி ஆராயப் போகின்றோம். வாருங்கள், தொடர்ந்தும் ஒரு ஒளித்தொகுப்போடு இணைந்திருப்போம். திருச்சி, செய்யாறு ஆகிய சிறப்பு முகாம்களில் பல ஆண்டுகாலம் அடைக்கப்பட்டுள்ள தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று பல கட்டங்களாக உண்ணாவிரத போராட்டம் நடாத்தி வருகின்றனர் இவர்கள் ஈழத்தமிழர்கள். இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து பொது முகாம்களில் உள்ள உறவினர்களுடன் சேர்ந்து வாழ தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்பதே எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்கின்றது. ஸ்ரீலங்காவில் இறுதி யுத்தம் நிகழ்த்தப்பட்டு 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சர்வதேச சமூகத்திடம் தமிழினம் நீதி கோரி போராடி வருகின்றது. இந்த நிலையில் தமிழக சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தமிழினத்துக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய வகையில் ஸ்ரீலங்காவில் நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை. இலங்கை நிகழ்த்திய போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவை. ஸ்ரீலங்கா மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும். தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஆகிய தீர்மானங்களை தமிழக சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் அவர்களே முன்மொழிந்து அனைத்து கட்சியினரின் ஆதரவுடன் நிறைவேற்றியிருந்தார். அதேபோல் ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்தில் அண்மையில் ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவாக அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்க்க வேண்டும். ஸ்ரீலங்கா மீதான போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை நடத்த இந்தியாவே தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முன்மொழிந்து தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றியதற்கு உலக தமிழினமே இருகரம் கூப்பி நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. அத்துடன் ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்தில் அமெரிக்கா கொண்டு வந்த ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவான தீர்மானத்தை இந்தியா ஆதரித்ததற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து இந்தியாவின் நடவடிக்கை
ஆறாத மனப்புண்ணை ஏற்படுத்தியுள்ளதாக வேதனை தெரிவித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியதற்கும் உலகத் தமிழினம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதும் அவசியமாகும். ஆனால் அதே தமிழகத்தில் திருச்சி செய்யாறு சிறப்பு முகாம்களில் எந்த ஒரு விசாரணையும் இன்றி பல ஆண்டுகளாக சிறைகளில் வாடி வரும் ஈழத் தமிழ் உறவுகளை விடுதலை செய்து அவர்கள் தங்களது உறவுகளுடன் பொது முகாம்களில் வசிப்பதற்கான நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை மட்டும் தமிழக அரசுக்கு கேட்காமல் போனதேனோ துரசம்தான். இந்த ஈழத்தமிழர்கள் அனைவருமே தங்கள் மீதான வழக்குகளில் சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடி பிணை பெற்றவர்கள். அப்படி பிணை பெற்றவர்களைத்தான் கைது செய்து சிறப்பு முகாம்களில் அடைத்து வைத்துள்ளனர். இவர்களில் சிங்கள இராணுவ தாக்குதலால் உடல் உறுப்புகளை முற்றிலுமாக இழந்தவர்களும் இருக்கின்றார்கள். ஒருவர் 2 கால்களையும் இழந்தவர். இயற்கை உபாதைகளுக்கு கூட மற்றவர் உதவியை நாடி நிற்பவர். இந்த ஈழத் தமிழ் உறவுகள் தங்களை விடுதலை செய்ய கோரி பல ஆண்டுகளாக பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடாத்தி வருகின்றனர். தங்களை கருணை கொலை கூட செய்துவிடுங்கள் என்றும் அந்த ஈழத் தமிழ் உறவுகள் போராடுகின்றார்கள். உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அண்மையில் கூட ஒரு அகதி தம்பதியினர் தங்களை சேர்ந்து வாழ அனுமதிக்க கோரி அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றிருந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மற்றொரு ஈழத் தமிழர் மணிக்கட்டி நரம்புகளை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்று இரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்டார். இப்படி தாய் தமிழ் மண்ணிலேயே தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழ் சொந்தங்கள் வதை முகாம்களில் அடைபட்டு கிடப்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்து அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்திட உரியவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்நிலையில் 3 தொடக்கம் 9 வருடங்கள் வரை எதுவித சரியான காரணங்களும் இன்றி தமிழகத்தின் சிறப்பு முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழர்கள் 9 பேர் தங்களை குடும்பங்களுடன் வாழ்வதற்கான அனுமதி கோரி கடந்த 1/10/2015 அன்று தொடக்கம் பட்டினி போராட்டம் நடாத்தி வந்தனர். த. மகேஸ்வரன், க. மகேஸ்வரன், ப. சிவனேஸ்வரன், க. கிருஷ்ணமூர்த்தி, த. உதயதாஸ், நா. பகீரதன், சே. யுகப்பிரியன், க. ராஜேந்திரன், சுபாஷ், ஏ. விஜயகுமார் ஆகியோரே பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதில் சுபாஷ் மற்றும் பகீரதன் ஆகிய இருவருக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டமையினால் 2 நாட்களுக்கு முன்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சுபாஷ் தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்க பகீரதன் வைத்தியசாலையில் இருந்து சிறப்பு முகாம் வந்து தொடர்ந்து பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். 8/10/2015 வைத்தியசாலையில் உள்ள சுபாஷ் தவிர்ந்த ஏனைய 8 ஈழத் தமிழர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் தற்கொலைக்கு முயற்சி செய்தார்கள் என்ற பொய்யான வழக்கினை பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்பது இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயமாகும். ஆமுறவுகளே, திருச்சி காவல்துறையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு நீதிபதி அவர்கள் இவர்களை நீதிமன்ற காவலில் வைக்க மறுத்துவிட்டார். இவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அவர் உத்தரவிட்டதின் பேரில் திருச்சி பொது மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயினும் அங்கும் அவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இவர்கள் இப்படி சிறப்பு முகாமில் இருப்பதற்கு என்ன காரணம்? உண்ணாவிரதத்தின் ஊடாக இவர்கள் கூற விளைவது என்ன என்பது தொடர்பாக நாங்கள் திருச்சி சிறப்பு முகாமிலே உண்ணாவிரதத்தில் இருந்த மகேஸ்வரன் கந்தவனம் அவர்களோடு தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தோம். அவர் குறிப்பிட்ட கருத்துக்களோடு தொடர்ந்தும் இணைந்திருப்போம். வணக்கம் கந்தவனம் மகேஸ்வரன். வணக்கம். சிறப்பு முகாமிலே தங்களோடு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அகதி ஒருவர் தற்கொலை முயற்சி மேற்கொண்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. அதற்கான காரணங்கள் என்ன? அதாவது அவர் இப்போ தற்கொலைக்கு முயற்சி செய்தவர் என்னன்னு சொல்லிச்சுன்னா, அதாவது இடுப்பு கீழே இயங்காத ஒருவர் தான் அந்த முயற்சியை மேற்கொண்டவர். என்ன மாதிரின்னு சொல்லிச்சுன்னா, அவருக்கான உதவிகளை நாங்கள் தான் செய்து கொண்டிருந்த நாங்கள்.
ஆனா இப்ப நாங்கள் எல்லாருமே வந்து இப்ப உண்ணாவிரதத்துல வந்து இருந்தபடியினால் அவருக்கு எந்த உதவிகளும் செய்யப்படையில. அதாவது அரசாங்கத்தால அவருக்கு எந்த உதவிகளும் செய்யப்படையில. உதவியாளர் தேவை. அவர் இடுப்புகளை உணர்ச்சி இல்லாம இருக்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு பாத்ரூம் போறதோ என்ன வேலை என்றாலும் அவருக்கு வந்து ஒரு உதவியாளர் தேவை. அப்ப அந்த உதவியாளர் இல்லாத பட்சத்துல தான் அவர் மன விரக்தி அடைஞ்சுதான் அந்த தற்கொலைக்கு முயற்சி செய்தவர். தற்போது அவரின் நிலை எப்படி இருக்கிறது? தற்போது பரவாயில்லை, ஓரளவுக்கு வந்துட்டார். வந்து ஆஸ்பத்திரியில இருந்து வந்து இங்கதான் இருக்கிறார். இப்ப இன்னொரு இங்க இருக்கிற ஒரு ஆள் தான் அவரை பராமரிச்சு கொண்டு இருக்கிறார். தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக முறையாக உங்களுள்ள அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீர்களா? ஆமா ஆமா, பல முறைகள். அதாவது நான் என்ன பொறுத்த மட்டும் நாங்கள் இங்க வந்ததுல இருந்து மாதம் ஒரு முறை முதலமைச்சர் உட்பட இந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களை பரிசீலிங்கோ, எங்களுக்கான விடுதலையை தாங்கோன்னு சொல்லி நாங்கள் கடிதம் மூலமாக தெரியப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அதை விட நாங்கள் காலங்காலமா இப்ப வந்ததுக்குள்ள 9 உண்ணாவிரதத்தை வந்து நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். என்ன வேண்டும்னா விடுங்கன்ட்டு. அப்படி இந்த உண்ணாவிரதங்கள் ஊடாகவும் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம். அந்த உண்ணாவிரதம் முதல் நடந்து அதுக்கான சில முடிவுகளை மட்டும் தெரிவினும், ஆனா முழுமையான முடிவுகள் எங்களுக்கு எட்டப்படாத சூழல் தான் இறுதியா இப்ப நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டோம். இதுவரை தங்களை தமிழக அரசியல் கட்சி சார்ந்தவர்களோ அல்லது அரசியல் கட்சியினுடைய தலைவர்களோ சந்தித்திருக்கிறார்களா? ஆமாமா, யாருமே வர முடியாது. அதாவது மனைவி பிள்ளையை தவிர வேற எந்த அரசியல் கட்சியா இருக்கட்டும் வேறு யாருமா இருக்கட்டும், எவருமே எங்களை உள்ள வந்து பார்க்க முடியாது. அப்படி ஒரு சட்டத்துக்குள்ளதான் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இன்று வரை எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இதுக்கான முயற்சியும் எடுக்கவும் இல்லை, இங்க வந்து எங்களை பார்க்கவும் இல்லை. நான் வந்த காலத்துக்குள்ள, இதுக்கு முன்னாடியும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா இந்த சட்டம் அப்படி உள்ள வந்து வர முடியாது. தங்கள் மனைவி பிள்ளைகள் வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு வசதி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா அல்லது அதற்கும் ஏதேனும் முட்டுக்கட்டைகள் இருக்கின்றனவா? அதுக்கும் என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னால், குறிப்பிட்ட வர்ற பொருட்கள் அனைத்தையும் இப்போ முழுமையா பரிசோதிச்சு அதை வந்து 10 மணிக்கு தான் வரணும். 10 மணிக்கு வந்தால் பின்னேரம் 5 மணிக்கு எல்லாருமே வெளியேறிடும். அந்த கட்டுப்பாடுகளூடாக தான் வருது. மற்ற சனி ஞாயிறுகள்ல வந்து பார்க்க முடியாது. சிறையில் இருப்பவர்களுக்கு சில வசதி வாய்ப்புகளை வழங்க கோரியோ அல்லது விடுதலை செய்ய சொல்லியோ நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்ட போதும் உங்குள்ள அதிகாரிகளால் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அது உண்மைதானா? ஆமா, இப்ப சுரேஷ்குமாரை பொறுத்த மட்டும் அவருக்கு 2 பேரை வந்து பராமரிக்கிறதுக்கு நீதிமன்றங்களால ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதுவும் அவருடைய கையில இருக்கு. அதுக்கான வசதிகளையும் அவையில் செய்து கொடுக்கல. அதே மாதிரி மகேஸ்வரன் என்றவருக்கு வந்து குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கான ஆணையை வந்து இந்த நீதிமன்றங்கள் வழங்கி இருக்கு. ஆனா அதையும் இந்த அதிகாரிகள் ஏற்க இல்லை. இப்ப அப்படிதான் பிரச்சனை. இப்ப கவர்மெண்டால கொடுக்கப்படுற சில விஷயங்கள்ல மட்டும்தான் இங்க நடைமுறைப்படுத்தினுமே தவிர நீதிமன்றங்களால கொடுக்கப்படுற ஒரு விஷயங்களையும் இங்க இன்னும் நடைமுறைப்படுத்த. புலம்பெயர் சமூகத்திற்கு நீங்கள் என்ன கோரிக்கையை விடுக்கிறீர்கள்? இங்க வந்து எங்களை இந்த தமிழக அரசு தான் இதை தடுத்து வச்சிருக்குது. அப்ப என்ன செய்யணும்னா, உங்க இருக்கிற புலம்பெயர்ந்திருக்கிற அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தமிழக அரசுக்கு முழுமையான ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுனூடாகத்தான் எங்களை விடுதலை செய்ய முடியும். ஏன்னு சொல்லிச்சுன்னா, இங்க 8 வருஷமா 5 வருஷமா 3 வருஷமா குடும்பம் பிள்ளைகளை பிரிந்து அனைத்து கஷ்டங்களையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை இங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறது, எங்களோட மனைவி பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கணும். இதுல இருந்து அதாவது இந்த தாய் தமிழகத்திலிருந்து எங்களை மீட்டிடுங்கன்னு தான் உங்கள்கிட்ட கேட்கிறோம். உறவுகளே, சிறப்பு முகாம் என்றதுமே அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியது தானே. எதற்காக இவர்கள் உண்ணாவிரதத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றப்பாடு எல்லோருக்கும் இருக்கும். உண்மையிலே பெயர்தான் சிறப்பு முகாமை ஒழிய அவர்கள் அங்கு சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய அந்த கூற்றிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. உறவுகளே, இந்த சிறப்பு முகாமிற்கும் சாதாரண சிறைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போமேயானால், சாதாரணமாக சிறைகளில் இருப்பவர்களை அவர்களுடைய உறவினர்கள் சென்று பார்வையிட வேண்டுமானால் உடனடியாக அந்த அனுமதியை பெற்று அவர்களை பார்வையிட முடியும். ஆனால் இந்த சிறப்பு முகாமில் இருப்பவர்களை பார்வையிட வேண்டுமானால் அங்கு பல அதிகாரிகளினுடைய அனுமதியை பெற்றுத்தான் அவர்களை பார்வையிட வேண்டியிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனால் இவர்களை இவர்களுடைய உறவினர்கள் பார்வையிடுவது என்பது குதிரை கொம்பாகவே பல சமயங்களில் அமைந்து விடுகிறது என்பதுதான் ஒரு நெருடலான வேதனையான விடயம்.
சரி உறவுகளே, மேலும் அங்குள்ள நிலவரங்கள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் தங்கவேலு மகேஸ்வரன் அவர்களோடு தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தோம். அவர் குறிப்பிட்ட விடயங்களோடு இப்பொழுது தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம். வணக்கம் தங்கவேலு மகேஸ்வரன். வணக்கம். திருச்சி சிறப்பு முகாமில் பல வருடங்களாக தடுப்பில் இருக்கிறீர்கள். தற்பொழுது உண்ணாவிரதம் வேறு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன வலியுறுத்த எண்ணியிருக்கிறீர்கள்? கண்டிப்பாக நாங்கள் கிட்டத்தட்ட இந்த முகாமில் 3 வருடங்கள் தொடக்கம் 8 வருடங்களாக குடும்பத்தை பிரித்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் ஒரு கொடுமையான விஷயம். அப்ப 3 வருடங்கள் 8 வருடங்கள்ன்றது சாதாரண விஷயம் அல்ல கிட்டத்தட்ட. ஆனா இந்த 3 வருடங்களிலும் 8 வருடங்களும் அடைத்து வைக்கப்பட்டவர்களோட வழக்குகளை பார்த்தா, இலங்கைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் யுத்தம் நடக்கும் போது மருந்து பொருட்கள் இங்கிருந்து கொண்டு போன வழக்குகள், அப்படி சின்ன சின்ன வழக்குகளுக்காக குறைஞ்சது 2 வருஷம் 2 வருஷம் தண்டனைகள், அப்படி தண்டனைகளுக்காக 3 வருடம் 8 வருடம் அடைச்சு வைக்கிறன்றது ஒரு மனிதாபிமானமற்ற செயல். அதை விட குடும்பத்தை பிரித்து எங்களை தடுத்து வைக்க சொல்லி எந்த உத்தரவுமே இல்லை. இப்ப அரசு எங்களுக்கு தந்திருக்க இந்த 3-2 அயல்நாட்டு சட்டத்தின்படி என்னையும் மனைவியையும் பிரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை யாருக்குமே. கண்டிப்பா இப்ப இந்த அளவுக்கு நாங்க குடும்பத்தை பிரிச்சு வைக்கிற அளவுக்கு நீண்ட காலத்துக்கு அனுமதி கொடுத்திருக்க மாட்டேன். அப்ப இதுல இடையில உள்ள அதிகாரிகளோட கவனக்குறை காலத்தை நாங்கள் நீண்ட காலமாக இப்படி தடுத்து வைக்கப்பட்டு இருக்கிறோம். அதான் கவலையான விஷயம். அப்ப நாங்கள் இந்த உங்களோட சீட்டின் ஊடாக கண்டிப்பாக உலகத்தில் உள்ள எல்லா புலம்பெயர் மக்கள் முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போய் எங்களோட குடும்பத்தோட சேர்த்து வைக்க சொல்லணும்ன்றதான் நாங்க இதுக்குள்ள கேட்கிறோம். ஏனென்றா குடும்பத்தை பிரிஞ்சு நாங்க இனியும் இருக்கல. அது அண்மையில கூட நானும் மனைவியும் கூட கடுமையான மனவிரக்தியில தற்கொலைக்கு முடிவெடுத்து அதிகமான தூக்க மாத்திரை உட்கொண்டு இன்றைக்கு 2 பேருமே கண் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறேன். ஆனா இந்த வரைக்கும் திரும்பவும் அதிகாரிகள் விடுவன் தானே அவசரப்படுறீங்கன்னு சொல்றாங்க தவிர இப்ப இது கூட இன்னுமே ஒரு முடிவில்லை. இப்ப கூட எங்களுக்கு அரசியல்வாதிகளிடம் வந்த தகவலின்படி இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள விட்டுருவாங்க. ஏன் இப்படி ஒரு பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படிதான் சொல்றாங்க. அதான் எங்களுக்கு கவலையா இருக்கு. எங்களோட வாழ்க்கையில வயசு போய் கொண்டிருக்கின்ற அவையில் உணர இல்லை. 36 வயசுண்டா இனி இன்னும் ஒரு 2 வருஷம் தடுத்து சொல்லிச்சுன்னா நாங்கள் 40 வயசுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை தேவையே இல்லை. அப்ப நாங்க கேட்கறது நாங்கள் அரசு சரி எல்லாத்தையும் கேட்கறது எங்களோட வழக்கை நாங்க வெளியில இருந்து முடிப்போம். ஒரு நிபந்தனை அடிப்படையிலாவது விடுங்க, அல்லது குடும்பத்தோட இங்க தங்க வைங்க. இது ஒரு முகாம் தானே. உங்களை தடுத்து வைப்பதனூடாக தமிழக அரசு ஆகட்டும், இந்திய மத்திய அரசு அல்லது அதிகாரிகளுக்கு என்ன லாபம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இதுல உண்மையா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முகாம் மீதான தடைய காரணம் காட்டுறதுக்காக தான் இன்று வரை இயங்கிட்டு இருக்கு. அதுக்காக நாங்கள் பலிக்கடாப்படுறோம். அதான் கவலை. தமிழீழ விடுதலை புலிகளால் இந்தியாவிற்கு பிரச்சனை என்பதை காட்டுவதற்காக தங்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களா? அப்படித்தானே? இல்ல, அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தடையை நீக்க வேண்டும் என பல அரசியல் கட்சிகள் இப்பவும் நீதிமன்றத்திலையும் சரி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குது. ஏனென்றா இலங்கையில் இல்லாம போயிட்டு அங்கே புறவழைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். அப்ப இதையே அந்த அமைப்புக்கு தடை இருக்க வேண்டும், அரசியல் ரீதியில போறபடியே தடையை நீக்குங்க என்று சொல்லிதான் கேட்கிறாங்க. அதுக்காகத்தான். ஆனா இங்க தடை நீக்கினால் இங்க அரசியல் கட்சியிலால தங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் வரும்ன்றது மத்திய அரசால பிரச்சனை முகம் கொடுக்க முடியாது என்ற காரணத்துக்காக தடையை இன்னும் வச்சிருக்க வேணும் என்றதுக்காக ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தப்படுத்தி காட்டணும். அண்மையில எங்கள் மீது போடப்பட்ட வழக்கு 2012 மீள நாங்கள் இலங்கையில இயங்க வலிக்கிட்டோம் இந்த மாதிரியான ஒரு காரணத்தை காட்டிதான் எங்கள் மீது வழக்கு சுமத்தப்பட்டிருக்கு. அப்ப அதை சுமத்தி முன்னால் இருந்த மத்திய அரசு காங்கிரஸ் ஆட்சியில அப்ப மீண்டும் புலிகள் இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதால புலிகள் மீதான தடையை நாங்கள் 5 வருஷம் நீடிக்கிறோம் என்று சொல்லி நீடித்தார்கள். பிறகு என்ன நடந்தது என்று சொல்லிச்சுன்னா, திரும்ப கோர்ட்ல வரும்போது இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு காரணம் 2 வருஷம் ஆக்கித்தான். அப்ப இந்த தடையை நீடிக்கிறதுக்காக எங்களை பலிக்கட ஆகி கொண்டிருக்காங்க. அதுதான் காரணம் உண்மையானது. புலம்பெயர் சமூகத்திற்கு நீங்கள் என்ன கோரிக்கையை விடுக்கிறீர்கள்? அப்ப எல்லாரும் இங்க உள்ள அரசியல் கட்சியோட பேசி இப்படி அவங்க பட்டினி கிடக்குறாங்களே, நீங்களாவது முதலமைச்சர் தெரியப்படுத்தி அவங்கள குடும்பமா வாழ்றதுக்கு வழி செய்யுங்க. நீங்க விடாட்டியும் கூட நீங்க விடுங்க. நீங்க இப்ப நீங்க வழக்கம் முடித்தான் விடணும்ன்றா கூட பரவாயில்ல. ஒரு நிபந்தனை அடிப்படையில் அவங்கள ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி, நீ இந்த கேம்பை விட்டு நீ போக கூடாது, இந்த கேம்புக்குள்ள இருக்கணும், ஆனா குடும்பத்தோட இருக்கட்டும். அந்த ஒரு இதை அழுத்தத்தை கொடுத்து மத்திய முதலமைச்சர் அம்மா கொடுத்தா கண்டிப்பா எங்களுக்கு வெற்றி அளிக்கும். அதை தான் நான் கேட்கிறேன். உண்மையாவே இப்ப வெளிநாடுல நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, சிஎம் லெவல்ல பேசுறதுக்கு இருக்கிறாங்க, இல்லையாண்டு இல்ல. இப்ப நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் அப்படி நிறைய அமைப்புகள் இருக்கு, தமிழர் பேரவை. அது சரி. அப்ப அவையில் உண்மையா இப்படி ஒரு துன்பப்படுத்துறாங்க. குடும்பத்தோட சேர்த்து வைங்கிறேன், நீங்க விடாட்டியும் பிரச்சனை குடும்பத்தோட சேர்த்து வைங்கிறேன், 2வது கேட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் தானே. அதுக்கு கூட யாரும் சம்மதிக்கணும். அதான் கவலை. அதற்கா பிரச்சனை கொடுங்க. நீங்க அவங்கள குடும்பத்தோட சேர்த்து வைக்க சொல்லுங்க. 8 வருஷமா குடும்பத்தை பிரச்சனை வைக்கணும் என்ற மாதிரி கேளுங்க. உறவுகளே,
இவர்கள் தங்களை கருணை கொலை செய்துவிடுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அங்கு சித்திரவதைகளை அனுபவித்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்ற போது உண்மையிலே இவர்கள் விடுதலையை வென்றெடுக்க வேண்டிய ஒரு நிலையில் சர்வதேச சமுதாயம் இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்கள் புலம்பெயர் சமூகத்திற்கு ஒரு உருக்கமான வேண்டுகோளையும் விட்டிருக்கிறார்கள். தங்களை விடுதலை செய்வதற்கு உரிய வழிவகைகளை புலம்பெயர் சமுதாயம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த வேண்டுகோள். இது தொடர்பாக நாங்கள் அனைத்துலக ஈழ தமிழர் அவையினுடைய வெளிவிவகாரத்துறை பொறுப்பாளர் திருச்சோதி அவர்களை தொடர்பு கொண்டிருந்தோம். அவர் குறிப்பிட்ட விடயங்களோடு தொடர்ந்தும் இணைந்திருப்போம். வணக்கம் திருச்சோதி அவர்களே. வணக்கம். திருச்சி சிறப்பு முகாமிலே எமது உறவுகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அவர்கள் புலம்பெயர் உறவுகளுக்கு தங்களுக்கு உதவுமாறு ஒரு உருக்கமான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். அது பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது இந்த உண்ணாவிரதத்தை பற்றி நாங்கள் அங்கே நடக்கும் உண்ணாவிரதத்தை பற்றி நாங்கள் நேரில் கண்டு செய்திகளை அறிந்தோம். அறிந்த அளவில் பல நண்பர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கேட்டு நம்மிடம் வந்தார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் தமிழகத்தில் பல கட்சிகளுடன் தொடர்பு கொண்டு இதற்கு என்ன செய்யலாம், எப்படி அவர்களை விடுதலை செய்யலாம், இல்லாட்டி என்ன மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுத்தலாம் என்று சொன்னால் அவர்கள் தமது உயிர்களை தியாகம் செய்ய துணிந்து விட்டார்கள். பல வருடங்களாக அந்த சிறப்பு முகாமில் இருக்கின்றார்கள். அவர்களை விடுதலை செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல கட்சிகள் இதில் செயற்பாட்டில் இறங்கின. அதில் தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்களுடன் நான் பேசியிருந்தேன். அவர்கள் அங்கே போராட்டங்கள், சில முற்றுகை போராட்டங்களை நடத்தியிருந்ததாக கூறியிருந்தார்கள். அதை நாங்கள் கணினி மூலமாக கண்டறிந்தோம். அவர்களிடம் நாங்கள் விடுத்த வேண்டுகோள் என்னவென்றால், இந்திய தமிழ்நாடு அரசுக்கு இந்த செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டும். பல வருடங்களாக மிகவும் துன்பகரமான சூழலில் குடும்பத்துடன் இல்லாமல் தனிமையில் அவர்கள் வாடுகின்றார்கள். ஆகவே அவர்களை இனியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்திருந்தோம். அவர்கள் அந்த அடிப்படையில் தாம் தமிழக முதலமைச்சருடன் பேசுவதாகவும், அதே நேரத்தில் போலீசார் உயர்ஸ்தானி, அதாவது போலீஸ் துறையுடன் கலைப்பதாகவும் கூறியிருந்தார்கள். திரு வேல்முருகன் மட்டுமல்ல, பல்வேறுபட்ட கட்சி பிரமுகர்கள் அவர்களுடன் இதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம், இன்றும் பேசியிருந்தோம். அவர்களை விடுதலை செய்யக்கூடிய வழிவகைகள் என்ன என்பதை கேட்டிருந்தோம். ஆனால் சிறப்பு முகாமில் இருப்பவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால், தங்களை எந்த தமிழ் அரசியல் கட்சிக்காரர்களோ அல்லது கட்சி தலைவர்களோ சந்திக்கவில்லை என்று. இந்த விடயத்திலே சட்ட ரீதியாக நீங்கள் ஏதேனும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா? இவர்களுக்கு ஏதாவது சட்ட ரீதியாக வழக்கிருந்தால்தான் நாங்கள் உதவி செய்ய முடியும். ஆகவே அங்கே இவர்களுக்கு எதிராக எந்தவித குற்றப்பத்திரிகையும் இல்லாத போதுதான் எங்களுக்கு தோன்றுகின்றது. சிறையில் இருக்கும் ஒரு சிலருடன் நாங்கள் தொடர்பு இருக்கின்றோம். அவர்களுடன் நேற்று கூட நாங்கள் பேசியிருந்தோம். சட்ட ரீதியாக என்ன செய்யலாம் என்று தெரியவில்லை. சட்ட ரீதியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே நீதிமன்றத்துக்கு இவர்களை கொண்டு செல்ல வேண்டும். நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியாத சூழலால் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக அங்கே இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் பல அரசியல் கட்சியினருடன் பேசியிருக்கின்றோம். இந்திய சட்டத்துக்கு அமைய அவர்களை எவ்வாறு விடுதலை செய்ய முடியும் என்பதை நாங்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். கட்சி சார்பற்ற பல பேருடனும் பேசிக் கொண்டிருப்போம் என்பதைத்தான் இன்று கூற முடியும். இன்று தமிழக சட்டசபையிலே ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான பல தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீது சர்வதேச விசாரணையை நடாத்த வேண்டும், அதற்கு இந்திய மத்திய அரசே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே தமிழகத்தில் இப்படியான சிறப்பு முகாமில் ஈழத்தமிழர்கள் சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்?
உண்மையாக வந்து இது மிகவும் கவலைக்குரிய விடயம். இந்திய அரசு மிகவும் பாரபட்சமாக ஈழத்தமிழர்கள், அகதியாக வாழும் ஈழத்தமிழர்களை பார்க்கின்றார் என்பதுதான் எமது மிகவும் கவலையான விடயம். ஏனென்று சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட தீபெத்திய அகதிகள் வாழ்கின்றார்கள். பல ஆயிரக்கணக்கான தீபெத்திய அகதிகள் வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு கிடைக்கும் உரிமை கூட தமிழ் மக்களுக்கு இல்லை. நாங்கள் அறிந்த மட்டில் அகதிகள் பிரச்சனை என்பது மத்திய அரசு உடனான பிரச்சனை. அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை தான் தமிழ்நாடு அரசு வழங்க முடியும் என்பதை மட்டும்தான் கேள்விப்பட்டிருந்தோம். இன்னும் மேலும் பார்க்க போனால் தமிழகத்தில் எமது நாட்டு மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்கின்றார்கள் என்ற கவலை எங்களுக்கும் இருக்கின்றது. அதில் அவர்களை எப்படி மீட்டெடுப்பது என்ற சூழல் உங்களுக்கு வடிவாக தெரியும். தமிழ்நாட்டில் பல மக்கள் அமைப்புகள், தனிப்பட்டவர்கள் இந்த அகதிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்கின்றார்கள். ஆனால் இதற்கு மேலாக அவர்களை எவ்வாறு ஒரு நல்வாழ்வுக்கு கொண்டு வர முடியும், இல்லாட்டி விடுதலை சாதாரண மக்கள் போல் நாங்கள் இந்த நாட்டில் அகதிகளாக இருக்கின்றோம், சகல உரிமையுடனும் இருக்கின்றோம், அந்த அந்தஸ்துக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் மீண்டும் அங்கே இருக்கும் கட்சிகள், தமிழ்நாடு அரசு ஊடாகத்தான் ஏதாவது செய்ய முடியும். அந்த முயற்சியை நாங்கள் ஆமுறவுகளே, ஈழத்தமிழர்கள் இலங்கையிலும் சரி அல்லது புலம்பெயர் தேசத்திலும் சரி இன்னும் பலர் சித்திரவதை கூடங்களில் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. இந்த திருச்சி சிறப்பு முகாமிலே இருக்கின்ற ஈழத்தமிழ் உறவுகள் எல்லோரும் மிக விரைவாக விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே இவர்கள் விடுதலை அடைவதற்கு அனைத்து சமூகத்தவர்களும் இணைந்து செயலாற்ற வேண்டும். அந்த வகையிலே இந்த வார நெருடலை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. உறவுகளை, தமிழர்கள் எங்கெல்லாம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைவு செய்வதும் அதனை சர்வதேச சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பும் அனைவருக்குமே இருக்கிறது. அந்த பணியை TTN தொலைக்காட்சி தொடர்ந்தும் செவ்வனையே செய்யும். அந்த வகையிலே இவர்கள் விரைவில் விடுதலை காற்றை, சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வார நேரலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இப்படி உங்களுடைய உள்ளத்தையும் நிறைய புகைப்படங்கள் இருக்கலாம். அந்த புகைப்படங்களையும் அவர் தொடர்பான விவரங்களையும் எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள். அவை நிகழ்ச்சியில் சேர்க்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயம் நாங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி tbttn.neridal@gmail.com. சரி உறவுகளே, மற்றும் ஒரு நேரர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.